எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, SQL ஆர்டர் பை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஆர்டர் பை அப்படிங்கிற ஒரு கீவேர்டை செலக்ட் கமாண்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த டேட்டாபேஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் டேட்டாபேஸ் தான். ஓகே, அதில் இருக்க டேபிளில் கஸ்டமருக்கு டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதில் ஆல்ரெடி கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், செக்மெண்ட், ஏஜ், கண்ட்ரி, சிட்டி அண்ட் ஸோ ஆன் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆர்டர் பை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமருங்கிற டேபிள் நேம். ஓகே, எல்லாமே செலக்ட் பண்ணுறோம். வேர் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸ்டேட்மெண்ட் வேர் ஸ்டேட் ஈக்குவல் டு கலிஃபோர்னியாங்கிற ஸ்டேட்டை செலக்ட் மட்டும் கலிஃபோர்னியா ஸ்டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறோம். வேர் கொடுக்குறோம். கண்டிஷன் ஆர்டர் பை கஸ்டமர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ ஆர்டர் பை கஸ்டமர் நேம் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? A to Z ஸ்டார்ட் ஆகுமா, Z to A ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே A to Z தான் ஸ்டார்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கான ஒரு வேல்யூ என்னென்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாங்கிற ஸ்டேட் மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, இதில் கஸ்டமர் நேம் சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு சார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எதில் சார்ட் ஆகிருக்கு? ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏல தான் சார்ட் ஆகிருக்கு. ஓகே, ABCD அந்த ரேஞ்சில் சார்ட் ஆகிருக்கு. A to Z சார்ட் ஆகிருக்கு. நம்ம இங்கே அசெண்டிங்னே கொடுக்கல, பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அசெண்டிங்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இது தான். அசெண்டிங்னு கொடுத்தாலுமே அசெண்டிங் தான் ஷார்ட் ஆகும். நம்ம வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் கொடுக்காட்டியுமே ஆட்டோமேட்டிக்காகவே அசெண்டிங் தான் ஷார்ட் ஆகும். டிஃபால்ட் வேல்யூ அசெண்டிங். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர் பை டு டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போது இந்த டூங்கிறது என்ன? டூனா என்ன? டூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் காலம் நம்பரை நம்ம டார்கெட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம், கேரக்டர் நேம் அப்படின்ற கேரக்டர் வேரிங் 255 இருக்கா. இப்போ டூங்கிறது என்னென்னா இந்த கஸ்டமர் ஐடிங்க காலம் 1, கஸ்டமர் நேம் 2. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்டர் பை கஸ்டமர் நேம் 2 டிசெண்டிங் கொடுத்துரும். அப்போ Z to A சார்ட் ஆயிரும். சரிங்களா? இப்போது ஒன்ஸ் மோர் பண்ணலாம். இதை 1ன்னு கொடுத்துருவோம். 1ன்னு கொடுத்துட்டு இந்த அசெண்டிங்கை தூக்கி விட்டுறேன். இப்போ இதை ரன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக இது சார்ட் அவுட், கஸ்டமர் ஐடி பிரகாரம் சார்ட் அவுட் ஆகும். சொன்னேன்னா சார்ட் ஐடி பார்த்தீங்களா? அப்போது ஸோ ஒன்று நம்ம டைரெக்டாக காலம் நேமை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் காலமோட லொக்கேஷன் அந்த 1 2 3 4 அந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணியுமே பாயிண்ட் பண்ணி நம்ம அதை சார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆர்டர் பை. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் வேர் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 25. ஓகேங்களா? ஆர்டர் பை சிட்டி அசெண்டிங், கஸ்டமர் நேம் டிசெண்டிங். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டர் பை ஸ்டேட்மெண்ட் 2 தடவை யூஸ் பண்ணுறேன். 2 காலம்க்கு யூஸ் பண்ணுறேன். சிட்டியை வந்து அசெண்டிங் மூலியமாகவும் கஸ்டமர் நேமை டிசெண்டிங் மூலியமாகவும் பண்ணுறேன். சிட்டிங்கிறது இங்கே இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோ, இதெல்லாம் சிட்டி. கஸ்டமர் நேம்ங்கிறது இது. கஸ்டமர் நேமை டிசெண்டிங்லேயும், சரிங்களா, சிட்டி நேமை வந்து அசெண்டிங்லேயும் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போது சிட்டி நேம் அசெண்டிங்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சிட்டி அசெண்டிங் சார்ட் அவுட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டிசெண்டிங்கில் இருக்குது கஸ்டமர் நேம் சார்ட் அவுட் ஆகும். சரிங்களா? சார்ட் ஆகும். சார்ட் அவுட்னு சொல்கிறேன். அப்படி இல்லை, சார்ட் ஆகும். சரிங்களா? ஆர்டர் பை இதுதான் காம்பினேஷன் ஆஃப் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் பையில். இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் ஆர்டர் பை ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏஜ்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்கு ஏஜ். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஆர்டர் பை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன் யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் ஆர்டர் பை அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஒரே இதில் யூஸ் பண்ணுறதுலாம் இப்படி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம SQL அண்ட் SQL அனலிட்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.